அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்குரிய நாமத்தை அவருக்கு செலுத்தும்படி இந்த காலவேளையிலே வந்திருக்கிற சபையாம் ஜனங்களை ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. சபை நடுவில் இருக்கிறார், உலாவுகிறார். அல்லேலூயா. நமக்காக கிரியை செய்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. எதிர்பார்ப்போடு ஆண்டவருடைய சமூகத்திலே, விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிற பொழுதெல்லாம் தம்முடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு முன்னால் எப்படி இருந்துச்சு, நல்ல இன்றைக்கு எந்த நிலைமையிலே நாம் வந்திருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை உள்ளவர்களாக, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக நம்மை நாம இருக்கிற இடங்களிலே தாழ்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நம்முடைய சிந்தனைகளை எல்லாம் ஆண்டவருக்கு நேராக மாத்திரம் இருக்கும்படிக்கு நாம் திருப்பி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வோம். சிந்தனைகளை சிதற விடுகிற பார்வைகள், சிந்தனைகளை நம்மை ஆண்டவரை விட்டு தூரப்படுத்துகிற, பிரிவுபடுத்துகிற காரியங்களை ஆண்டவர் மாற்றும்படி கண்கள் மூடப்பட்டிருப்பதாக, இருதயம் ஆண்டவரை நோக்கி இருப்பதாக, தேவாலயத்திலே தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தின ஆண்டவர் இந்த கால வேளையிலே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வல்லவராயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் என்று சொல்லலாம். நன்றி ஆண்டவரே என்று சொல்லலாம். எங்களை நீர் தெரிந்து கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சொந்த ஜனமாக்கினதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை எங்களுக்கு தரித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்கள் தகப்பனானீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு பாராட்டுகிற எல்லா நன்மைகளுக்காக, ஆண்டவரே உபகாரங்களுக்காக நாங்கள் என்னத்தை செலுத்த முடியும்? ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதப்படியிலே வருவதே எங்கள் மேலான பாக்கியம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். வானத்தை உம்முடைய சிங்காசனமாக வைத்திருக்கிறவர், பூமியை பாதப்படியாக வைத்திருக்கிறவர். ஹல்லேலூயா. நாங்கள் உம்முடைய பாதத்தில் இந்த காலை வேளையில வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் எங்களுக்கு அருள் செய்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரங்களை நிறைத்தருளுவீராக. உம்முடைய பிரசன்னம் எங்களை நிறைக்கும் பொழுது, உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யும் பொழுது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை எங்களை கர்த்தாவை பலப்படுத்துகிறீர். ஆண்டவர் எங்களை உருமாற்றுகிறீர், மறுரூபப்படுத்துகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே நாங்கள் எங்களை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் ஆண்டவரை தாழ்த்தி உம்மை ஆராதிக்கும்படிக்கு எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கடந்த நாட்களில் எல்லாம் எங்களுக்கு பாராட்டின நன்மையான ஈவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் எங்களுக்கு செய்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். மலைகளை தாண்டும்படி கர்த்தர் கிருபை செய்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய சிந்தனைக்கு அப்பால் எங்கள் மேல் நினைவாயிருக்கிற தேவன், நன்மையான நோக்கம் கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த ஆண்டிலும் ஆண்டவரே 2வது மாதத்தின் பகுதியிலே கர்த்தர் எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர். நன்றி உள்ள ஒரு ஆராதனை செய்ய எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரை தரிசிக்க, ஆண்டவரை மகிமைப்படுத்த நம்முடைய உள்ளம் பரிசுத்தப்பட வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் நாம் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேருபீன்களும் சேராபீன்களும் ஆராதிக்கிற ஆண்டவரை தீர்க்க நேசாயா கண்ட பொழுது ஐயோ நான் அதமானேன் என்று சொன்னான். ஹல்லேலூயா. தேவாலயத்தின் மகிமை நிரப்பப்படும் பொழுது, தேவாலயத்தின் நிலைக்கால்கள் அசையும் பொழுது, ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்ப்பதற்கு முன் ஆண்டவருடைய நாவை தொட்டு பரிசுத்தமாக்கினார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவரை நாம் தரிசிக்க ஆண்டவருடைய பரிசுத்த தொடுதல் நமக்கு தேவை. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த அவருடைய ஆவியும் அவருடைய இரத்தமும் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அந்த ஆவியினால் இணைக்கப்பட்டு ஆராதிக்கிற பொழுது ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்ய முடியும். அந்த இரத்தத்தினாலே நாம் தைரியம் கொண்டு ஆண்டவரிடத்திலே ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிற இந்த மகா மேலான நோக்கத்தை அவருக்கு பிரியமாய் செய்ய முடியும். ஆண்டவரே ஒரு விசேனை கழுவும் என்று கேட்போம்.
பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணை செய்கிறார். ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஒரே இரத்தத்தினால் ஏற்படுத்தப்பட்ட சபையிலே உம்முடைய பிள்ளைகளாய் உம்மை நாங்கள் தரிசிக்க வந்திருக்கிறோம், உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு கூட இடைபடும்படி விரும்புகிற தேவனாயிருக்கிறீர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வேதனை உண்டாக்குகிற வழிகள் எங்களிடத்தில் இருந்தால் அவைகளை எங்களுக்கு உணர்த்துவீராக. அவைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. நித்திய வழியிலே நடக்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளுவீராக. உம்முடைய வசனங்கள் எங்கள் கால்களுக்கு தீபமாய் மாறுவதாக, வெளிச்சமாய் மாறுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களையும் நீர் தெரிந்து கொண்ட உம்முடைய அன்பை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறபடினால் நன்றி. ஆராதனை முழுவதையும் ஆண்டுகொள்ளும் வர வேண்டிய ஜனங்களை பத்திரமாய் கொண்டு வரும் ஆண்டுடைய கரம் இருப்பதாக என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆசீர்வதியும் வந்தவர்கள் வந்த வண்ணமாக அல்ல, புதுபலனோடு கடந்து செல்ல அருள் செய்யும். இயேசு கிறிஸ்து என்கிற விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் வருகிற பொழுதெல்லாம் தேவனுடைய அன்பை நாம் நினைக்காமல் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அழியாமையுள்ள மாசற்ற வாடாத அந்த அன்பை நாம் நினைவு கூர்ந்து ஆராதிக்கும்படிதான் ஆராதனை என்பது ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் அவரை ஊற்றினார், உடைத்து ஊற்றினார், பரிமள தைலமாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஜொலிக்கும்படியாக பாவத்தின் கட்டுகளில் இருந்து விடுதலையாக்கி நம்மை கொண்டு வந்து சேர்த்தார். ஹல்லேலூயா. நம்ம எல்லா காலங்களிலும் நம்ம நீதிமான்களோ நல்லவர்கள் என்றோ என்பதனால் அல்ல, சில வேளைகளிலே ஆண்டவர் கொஞ்சம் மறைந்திருந்தது போல இருந்தாலும் அவருடைய முழு கிருபையும் நம்ம மேல் இருந்தது. அவர் நம்மை தாங்கினார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்கிறோம்? ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரையும் நம்முடைய முழு இருதயத்தோடு பாடி எந்த உள்ளம் புது கவியாலே என்று பாடி மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி பாடலாம். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறே. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவே. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓ சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கின்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கின்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவே. சில வேளை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என்றே கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என்றே கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா.
நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவே. பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தார். நன்றியோடு சொல்லலாம் அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவே. களிப்போடு விரைந்தமை சேர்த்திட என் கர்த்தரை வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவே. ஹல்லேலூயா. எத்தனை கிருபைகள்? ஒன்றும் இல்லையா? அளவில்லாத கிருபைகள். கரங்களை உயர்த்தி சொல்ல முடியுமா? அளவில்லாத கிருபைகள். ஹல்லேலூயா. கிருபையை கொண்டாடுகிற ஜனமாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையின் காலம் உலகத்திற்கு அளிக்கப்பட்டிருந்தாலும் அதை அனுதினமும் நினைவு கூர்ந்து இயேசு கிறிஸ்து என்கிற அந்த கிருபையை அனுபவிக்கிறவர்களாக இந்த காலவேளை வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலத்தில் சூழ்நிலைகள் அல்ல, அவளை மாற்றுகிற கிருபைகள் மேலானவைகளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபைகளை கொண்டாடுகிற ஜனமாக நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த கிருபையினாலே அவர் வார்த்தையை வெளிப்படுத்தினார். அந்த வார்த்தையாலே நாம் ஆளப்படுகிறோம், ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இன்றைக்கும் அவருடைய வார்த்தைகளில் ஒன்றும் குறைவுபடவில்லை. ஹல்லேலூயா. ஒதுக்கப்பட்ட நம்மை, தள்ளப்பட்ட நம்மை, ஹல்லேலூயா, பலவீனமாக இருந்த நம்மை ஆண்டவர் நிலைநிறுத்தி இருக்கிறார். அந்த கிருபையை நினைத்து கர்த்தரை உயர்த்தி இந்த காலங்களிலே மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்திடும் காலம், இது நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம், இது நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீ, தள்ளப்பட்ட என்னை அழைத்து கொண்டீ. ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீ, தள்ளப்பட்ட என்னை அழைத்து கொண்டீ. கேட்டதை தந்துட்டீர், ஆசீர்வதித்துட்டீர். கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்துட்டீர். கேட்டதை தந்துட்டீர், ஆசீர்வதித்துட்டீர். கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்துட்டீர். கர்த்தரை உயர்த்திடும் காலம், இது நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். பலவீன நேரத்தில் சுமந்து கொண்டீர், தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தீர்.
பலவீன நேரத்தில் சுமந்து கொண்டீர், தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தீர். இதுவரை காத்தவர் இனிமேலும் காத்திடுவீர் என்ற நிச்சயம் எனக்கு தந்தீர். இதுவரை காத்தவர் இனிமேலும் காத்திடுவீர் என்ற நிச்சயம் எனக்கு தந்தீர். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். தோல்வி இல்லை எனக்கு, தெய்வம் இல்லை, எவரை கண்டும் எனக்கு பயமும் இல்லை. தோல்வி இல்லை எனக்கு, தொய்வும் இல்லை, எவரை கண்டும் எனக்கு பயமும் இல்லை. அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் போறல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொண்டாடுவரிடத்திலிருந்து ஆர்ப்பரிப்பான சத்தம் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பெரியவர், யெகோவா தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், விவரிக்கப்பட முடியாத நாமங்களால் என்றென்றும் ஆளுகிற தேவன். ஹல்லேலூயா. அவரை எந்த நோக்கத்தோடு அழைக்கிறோமோ அந்த நோக்கத்திலே அவர் கிரியை செய்ய வல்லவத தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார். நமக்காக யாவற்றையும் செய்து முடித்து நமக்காக நம்மோடு கூட இருக்கும்படி தம்மையே ஒப்பு கொடுத்த ஆண்டவர். ஹல்லேலூயா. நிச்சயமான நம்பிக்கை பெற்றவர்களாய் வாழ்கிறோம் இந்த பூமியில. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பெரியவராய் இருக்கிறார். தலைமுறை தலைமுறைக்கும் கிரியை செய்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ஆண்டவரை வாழ்த்தி மகிமைப்படுத்துவோம். யெகோவா தேவன் என்று அறியப்பட்டவர் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து என்கிற தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தி அவருடைய சொந்த பிள்ளைகளாக்கி நம்மோடு கூட இருக்கிறார். உணர்ந்து மகிமைப்படுத்தி ஆண்டவரை துதிப்போம். காரியங்கள் மாறுதலாய் முடியும். ஆமென். யெகோவா தேவனுக்கே மகிமை செலுத்திடுவே. அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ள வரை பாடுவேன். அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ள வரை பாடுவேன். யெகோவா ஈரே நீ, யெகோவா நிஸ்ஸி நீ, யெகோவா ஷம்மா நீ, யெகோவா ஷாலும் நீரே. யெகோவா ஈரே நீ, யெகோவா நிஸ்ஸி நீ, யெகோவா ஷம்மா நீ, யெகோவா ஷாலும் நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். தடைகளை உடைத்து முன்னே செல்வார், தடைகளை உடைத்து முன்னே செல்வார். யெகோவா ஈரே பார்த்துக் கொள்வீர். யெகோவா தேவனுக்கே மகிமை செலுத்திடுவே. அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ள வரை பாடுவேன். அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ள வரை பாடுவேன்.
யுத்தங்களை எனக்காய் செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை கண்டிடுவே. யுத்தங்களை எனக்காய் செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை கண்டிடுவே. சத்ருவை ஜெயித்து காலின்கில் மிதிப்பே. சத்ருவை ஜெயித்து காலின்கில் மிதிப்பே. யெகோவா நிசி என் வெற்றி கொடியே. யெகோவா தேவனுக்கே மகிமை செலுத்திடுவே. அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ள வரை பாடுவே. அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ள வரை பாடுவே. நிச்சயம் முடிவை கண்டிடுவே. நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாதே. நிச்சயம் முடிவை கண்டிடுவே. நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாதே. அழுகையின் மாலை களிப்பாய் மாறும். அழுகையின் மாலை களிப்பாய் மாறும். யெகோவா ஷம்மா கூட இருப்பீர். யெகோவா தேவனுக்கே மகிமை செலுத்திடுவே. அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ள வரை பாடுவே. அவர் செய்த நன்மைகளை என்றும் மறவாமல் நான் உயிருள்ள வரை பாடுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரை செய்த பெற்ற நன்மைகள் யாரால உண்டாச்சு? ஆமென். அவரால் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. என்னால் அன்றி உங்களால ஒன்னு யோசிக்க கூட முடியாதுன்னு பவுல் எழுதுறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை அப்படியாக நடத்துகிறார். ஹல்லேலூயா. அவர் பெரிய தேவன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து ஆளுகை செய்து நமக்காக பலமான காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கெல்லாம் மனிதர்கள் மேல் தனிப்பட்ட முறையில் இருக்கும் பொழுது செய்தாரோ, இன்றைக்கு அதே ஆண்டவர் நமக்குள் இருந்து மகிமையானவைகளை இன்னும் செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு நாம் முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் முழுமையாய் பார்த்துக் கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும் பொழுது ஒரு நாளும் எனக்கு தோல்வி இல்லை. ஹல்லேலூயா. தோல்வி போல இருக்கலாம் உலக சூழ்நிலைகள், ஆனால் அதல்ல நம்முடைய பார்வை. அதற்கு மேலாக ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நீர் என்னோடு இருக்கும் பொழுது என்னாலும் வெற்றியே என்று பாடுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவில் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. சீரச்சாலை கதவுகளும் என் துதியினால் இடிந்து விழும். விசுவாசத்தோடு பாடுவோம். சீரச்சாலை கதவுகளும் என் துதியினால் இடிந்து விடும். அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. ஆமென். மரணமும் கூரெங்கே,
எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. நீர் என்னோடு இருக்கும்போது எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், கடுப்பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். எல்லா சதிகளை முறியடிப்பேன், அந்த சாத்தானை ஜெயித்திடுவேன். எல்லா சதிகளை முறியடிப்பேன், அந்த சாத்தானை ஜெயித்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு விசுவாசத்தோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஓ thank you Lord, thank you Lord, thank you Lord. எங்களோடு இருக்கிறதற்காக, எங்களை கரம் பிடித்திருக்கிறதற்காக கரங்களை தட்டி நன்றி நன்றி என்று சொல்லுவோம். ஒரு வார்த்தை சொல்லுவோம், அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆமென், ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, வாக்குமாறாத ஆண்டவராய் சபை நடுவிலே நீர் உலாவுகிற தேவன், எங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்ட தேவனாய் இருக்கிறீர். எங்கள் மேல் உம்முடைய அபிஷேகத்தை வைத்திருக்கிறீர். நோய்களை முறிய செய்கிற கர்த்தர், தடைகளை விலகி போக செய்கிற கர்த்தர், மலைகளை பெயர்த்தெறுகிற செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. எங்களுக்கு விரோதமாக இருந்த சகல கையெழுத்தையும் குலைத்து போட்ட ஆண்டவர், வெற்றி சிறந்தவரா எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. இதற்கு நாங்கள் எம்மாத்திரம், இதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா. எங்கோ இருந்தோம் ஆண்டவர் எங்களை தேடி வந்தீரே. ஓ உம்முடைய இரட்சணை தைலத்தை எங்கள் மேல் வைத்தீரே. நன்றி ஆண்டவரே. நம்பிக்கையின் தேவனாய் எங்களுக்குள் ஜொலிக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. சோர்ந்து போகிற பொழுதெல்லாம் உம்முடைய வார்த்தைகளால் தூக்கி விடுகிறீரே, எங்களோடு பேசுகிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அளவிடப்பட முடியாத எல்லையுள்ள அன்பால் எங்களை நீர் நடத்தி கொண்டு போகிறீர். எந்த சூழ்நிலைகளும் அதை தடை செய்ய முடியாது. அதற்கப்புறமா எங்களை நடத்தி கொண்டு போகிற தேவன் எங்களோடு இருக்கிறீர். நீர் நல்லவர், நீர் நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னும் எங்களை தாங்கி நடத்த வல்லவராயிருக்கிறீர். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாமையில் இருந்தமை உயர்த்தின உம் அன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியா நிறைந்திடுவே. ஒன்றுமில்லாமையில் இருந்தமை உயர்த்தின உம் அன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியா நிறைந்திடுவே.
பாத்திரர் அல்லவே. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே. வியாகுல வேளைகளில் நீர் எங்கள் ஆறுதலே. பாருங்கள் நிறைந்த நேரம் நீர் எங்களை தாங்குகிறீர். வியாகுல வேளைகளில் நீர் எங்கள் ஆறுதலே. பாருங்கள் நிறைந்த நேரம் நீர் எங்களை தாங்குகிறீர். கரங்களை உயர்த்தி சொல்லலாம். நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே. தலைமுறை தலைமுறையா நினைவு கூர்பவரே. தாங்கியே நடத்திடும் தயவை மறப்பேனோ. தலைமுறை தலைமுறையா நினைவு கூர்பவரே. தாங்கியே நடத்திடும் தயவை மறப்பேனோ. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே. வழிகாட்டும் தெய்வமே. இருளான நேரங்களில் தடுமாறும் நேரங்களில் தாங்கிடும் தயாபரரே. வழிகாட்டும் தெய்வமே. இருளான நேரங்களில் தடுமாறும் நேரங்களில் தாங்கிடும் தயாபரரே. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரர் அல்லவே. நீர் எங்களை
நாங்கள் பாத்திரர் அல்லவே. எஸ், தடுமாறுகிற சூழ்நிலைகளில், உடைந்து போகிற சூழ்நிலைகளில் எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட கிருபை கூறுகிற ஆண்டவர், தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். சிங்காசனத்தில் இருந்தார் எங்களை அறிந்திருக்கிறவர், எங்கள் பேரில் நினைவாக இருக்கிறவர், சபை நடுவில் உலாவுகிறவர், தம்முடைய நாமத்தை என்றென்றைக்கும் பிரஸ்தாபப்படுத்துகிறவர். என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்றவர். உண்மையுள்ள தேவனாயிருக்கிறேன், உண்மையுள்ள தேவனாயிருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Father. குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறது 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோல் உடையவரே. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, 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 ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேருபீன்களும் சேராபீன்களும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று நித்திய நித்தியமாய் ஆராதிக்கிற ஆண்டவரே, சபையோடு, நித்திய சபையோடு எங்களை இணைத்த உம்முடைய அன்புக்காய், எங்களை இணைத்த உம்முடைய பரிசுத்த இரத்தத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். மனுஷனை நினைக்கவும் எம்மாத்திரம் நாங்கள், ஓ எங்களை நினைவு கூர்ந்து, எங்களை நினைவு கூர்ந்து இம்மட்டும் நடத்தி வருகிற தயவுக்காக, நன்மையான ஈவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பெற்றவைகள் எல்லாம் உம்மிடத்திலிருந்து வந்தன. நான் இன்னும் நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் நிறைவாய் செய்து வைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்னவர் உம்முடைய வார்த்தையின் மகிமை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறேன். உம்மை பணிந்து கொள்கிறோம். ஆண்டு கொள்ளும் வழி நடத்தும் துதிகன மகிமெல்லாம் ஒருவருக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நிற்கிற வேளையிலே நம்ம எல்லாரும் இணைந்து நம்முடைய தேசத்திற்காக விசேஷமாய் உபத்திரவப்படுகிற, பயப்படுத்தப்படுகிற நம்முடைய ஆண்டுடைய பிள்ளைகளுக்காக கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிக்கலாம். அந்த ஒரு காரியத்திற்காக மாத்திரம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ எங்களை நினைவு கூர்ந்தவர்,
உம்முடைய நாமத்தை ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுக்கு தரித்தவர். ஆண்டவரே, கிருபை கூறுகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உபத்திரவத்தின் வழியிலே நடந்து செல்கிற, ஓ இப்பொழுதும் பயத்தோடும் கலக்கத்தோடும் இருக்கிற எல்லா எங்களுடைய கர்த்தாவி ஊழியர்களுக்காக விசேஷமாய் வட இந்தியாவிலே சத்தீஸ்கர் மாநிலத்திற்காக நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய பெரிய கரம் இறங்கி வரும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்களுக்காக யாராவது விண்ணப்பிக்க மாட்டார்களா என்று ஜெப விண்ணப்பங்களை வைத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய கரம் இறங்கி வருவதாக. தேவனுடைய விரல் பயங்கரமாய் இருக்கும் என்பதை ஓ ஆளுகிறவர்கள் அறியும்படிக்கு, கர்த்தருடைய நாமம் பயங்கரமானது என்பதை அறியும்படிக்கு, ஓ ஹalleluya, எங்கள் ஆண்டவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய ஜனத்திற்காக எழுந்தருளுகிற தேவன், எழுந்தருளுகிற தேவன். பார்வோனையும் அவனுடைய சேனையையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவர் எங்கள் தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. யூத ராஜசிங்கமாய் உம்முடைய ஜனத்தோடு இருந்து நடத்துவீராக. ஆண்டு கொள்ளும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். You shall go out with joy and be led forth with peace. The mountains and the hills will break forth before you. There'll be shouts of joy, and all the trees of the field will clap their hands. And all the trees of the field will clap their hands. The trees of the field will clap their hands. The trees of the field will clap their hands while you go out with joy. You shall go out with joy and be led forth with peace. The mountains and the hills will break forth before you. There'll be shouts of joy, and all the trees of the field will clap their hands. And all the trees of the field will clap their hands. The trees of the field will clap their hands. The trees of the field will clap their hands while you go out with joy. அல்லேலூயா. பிள்ளைகளை இன்னொரு விஷயம் கூட கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். ஆமென். நம்மளுக்கு அருமையான பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அருமையாக பாடுவதற்கு தேவன் அவர்களுக்கு கிருபை தந்திருக்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். களிப்போடு விருந்தமை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே. ஆவலோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். ஆமென். அந்த கிருபை நம்மை சேரும் வரைக்கும் நாம் அவர் சமூகத்தில் அவர் செய்த நன்மைகளை மறவாமல் அவரை உயிருள்ளவரை பாட தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சில அறிவிப்புகளை உங்கள் நினைவுக்கு நாங்கள் கொண்டு வர இருக்கிறோம். நீங்கள் அதை கவனித்து எங்களோடு சேர்ந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் மிகவும் நல்லவர். ஸ்தோத்திரம். நம்முடைய 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு எழுதுகிறதான 10th and 12th எழுதுகிறதான பிள்ளைகள் கடந்த 15ஆம் தேதியிலிருந்து பரீட்சைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. பிள்ளைகள் தைரியத்தோடு பரீட்சைகளை எதிர்கொள்ள தேவன் கிருபை தர வேண்டும். படித்த காரியங்கள் நினைவில் வர தேவன் கிருபை தர வேண்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஆவியானவர் பிள்ளைகளோடு எல்லா நேரத்திலும் காணப்பட நாம் ஜெபிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. நீங்கள் தொடர்ந்து பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். சண்டே ஸ்கூல் நமக்கு 9 மணியிலிருந்து 10:45 வரைக்கும் நடைபெற இருக்கிறது. ஆகவே புதிதாக பிள்ளைகள் சேர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சகோதரி எழிலிடத்திலும் பிரதர் ரஸ்கின் இடத்திலும் உங்கள் பிள்ளைகளை அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நமக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அவர்களை தெய்வ பயத்தில் வளர்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. விசேஷமாக நம்மோடு அவர்கள் இந்த ஆராதனை நேரத்தில் உட்காரும் பொழுது அவர்கள் வெளியே அலைந்து கொண்டிருக்காதபடிக்கோ இல்லை வேறு காரியங்களில் நேரத்தை செலவழிக்காதபடிக்கோ அவர்களை ஆராதனைக்குள்ளாக பழக்குவிக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். பிள்ளைகளை ஆராதனை செய்வதற்கு அவர்களை பழக்குங்க. எப்படி ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுங்க, கற்றுக் கொடுங்க. துதிக்க, கரங்களை உயர்த்தி பாட, ஸ்தோத்திரம் பண்ண அவர்களுக்கு கற்றுக் கொடுங்க. வசனம் சொல்லுகிறது, பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. ஆமென். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்பது நம்முடைய இருதயத்தின் வாஞ்சியாக இருந்தது என்று சொன்னால் இப்பொழுதே அவர்களை பழக்குவிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக.
கூட்டத்தின் முடிவில் நமக்கு ஃபெலோஷிப் டைம் இருக்கிறது. 8:30 9 மணி வரைக்கும் பாரிஷ் ஹாலில் வைத்து அது நடைபெறும். வாலிபர் கூடுகை 11:15 முதல் 12:45 வரை சென்ட் பீட்டர்ஸ் ஹாலில் 11:15 to 12:45 பீட்டர்ஸ் ஹாலில் வைத்து நடைபெறும். இன்றைக்கு நமக்கு சகோதரிகள் கூடுகை இருக்கிறது, சிஸ்டர்ஸ் மீட்டிங் இருக்கிறது. 11:15 முதல் 12:45 வரைக்கும் சென்ட் தாமஸ் ஹாலில் வைத்து நடைபெற இருக்கிறது. எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பது என்ற தலைப்பின் கீழாக இந்த மாதத்தில் பெண்கள் கூடுகையில் நாம் அதை அனுசரிக்க இருக்கிறோம். ஆகவே பெண்கள் யாவரும் அதில் இருந்து நீங்கள் செல்ல உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். நமக்கு ஞானஸ்நானத்திற்கென்று பேர் கொடுக்கக்கூடியவர்கள், ஞானஸ்நானத்திற்கென்று நீங்கள் ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று சொன்னால் பிரதர் குமாரையும் பிரதர் பாபுவையும் தொடர்பு கொள்ளுங்கள். ஞானஸ்நானத்திற்கென்ற வகுப்புகள் கிளாஸஸ் நடைபெறுகிறது. சென்ட் மார்த்தா ஹாலில் 2வது ஆராதனை முடிந்த பின்பதாக 11:15 நமக்கு அந்த பேப்டிசம் கிளாஸஸ் இருக்கிறது. ஆகவே அதில் பங்கு பெற நம்முடைய வாலிப பிள்ளைகள் ஒருவேளை அந்த அவர்கள் தேவனை அறிந்து கொண்டு ரட்சிப்பின் வழியில் அவர்கள் காணப்பட்டால் அவர்களை ஞானஸ்நானத்துக்கு நேராக வழி நடத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. வியாழக்கிழமை நமக்கு இந்த வாரத்தில் நைட் ப்ரேயர் இருக்கிறது. இரவு ஜெபம் 8 மணிக்கு அது ஆரம்பிக்கப்படுகிறது. இரவு ஜெபம் 8 மணிக்கு ஆரம்பிக்கப்படுகிறது. 8:30 மணி அல்ல, 8 மணிக்கு. இந்த வாரம் 3வது வியாழக்கிழமையாக இருக்கிறபடினால இரவு ஜெபமாக இருக்கிறது. எசேக்கியேல் 22:30 நாம் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். குறித்த நேரத்தில் கடந்து வர உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். வியாழக்கிழமை இரவு ஜெபத்தை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அதைத் தொடர்ந்து நமக்கு சங்கிலி தொடர் ஜெபம் செயின் ப்ரேயர் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 11:30 22ஆம் தேதி சனிக்கிழமை 11:59 வரைக்கும் நமக்கு சங்கிலி தொடர் ஜெபம் நடைபெற இருக்கிறது. ஆகவே ஒருவேளை இந்த சங்கிலி தொடர் ஜெபத்தில் நீங்கள் பெயர்களை இணைக்க விரும்பினால், உங்கள் பெயர்களை இணைக்க விரும்பினாலோ இல்லை நேரத்தை மாற்ற விரும்பினாலோ நம்முடைய அருமையான சகோதரர் தினகரன் இடத்திலும் பிரதர் குமார் இடத்திலும் பெயர்களை கொடுங்க. சிஸ்டர்ஸ் நீங்கள் சிஸ்டர் புஷ்பா பெனடிக்ட் அவர்களிடத்திலும் சிஸ்டர் பிரின்சி பாரி அவர்களிடத்திலும் உங்கள் பெயர்களை கொடுக்க அவர்களை அணுக நீங்கள் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். சனிக்கிழமைகளில் நமக்கு உபவாச ஜெபங்கள் நடைபெறுகிறது. ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இடைப்படுவதற்கு ஏற்ற நேரமாய் அது காணப்படுகிறது. தேவனோடு ஒரு நேரத்தை செலவழிக்கிற உபவாச நேரமாய், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற நேரமாய் அது காணப்படுகிறது. ஆகவே நீங்கள் சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு நீங்கள் வீட்டில் இருப்பீர்கள் என்று சொன்னால் நேரத்தை எடுத்து அந்த உபவாச ஜெபத்தில் வந்து கலந்து கொள்ளுங்க. சென்ட் ஜேம்ஸ் ஹாலிலும் சென்ட் ஜான்ஸ் ஹாலிலும் அந்த ஜெபங்கள் நடைபெறுகிறது. தேவன் அதை மிகுந்த நன்மையாய் நமக்கு மாற்றி கொடுப்பார். ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஆராதனைகள் 2 ஆராதனை 6:45க்கும் 9 மணிக்கும் 2 ஆராதனைகள் இருக்கிறது. இதே வளாகத்தில் சென்ட் மேரிஸ் ஹாலில் வைத்து நடைபெற இருக்கிறது. ஆகவே கவனித்து நீங்கள் செயல்பட உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். 6:45 என்று சொல்லும் பொழுது ஒரு 10 நிமிடத்துக்கு முன்பதாகவே நாம் வர கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. 9 மணி என்று சொல்லும் பொழுது 10 நிமிடத்துக்கு முன்பதாகவே வர தேவன் நமக்கு கிருபை தருவாராக. பிரேயர் செல் நமக்கு 28 இடங்களில் நடைபெறுகிறது. அதில் பங்கு பெற விரும்புகிறவர்கள் நீங்கள் அந்தந்த பகுதிகளில் உங்கள் பகுதிகளில் நடக்கும் அந்த பிரேயர் செல்லில் பங்கு பெற பிரதர் குமார் இடத்திலும் பிரதர் தினகர் இடத்திலும் அதை கேட்டு தகவல்களை தெரிந்து கொண்டு அங்காங்கே நடக்கக்கூடியதான பிரேயர் செல்லில் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவுட்ரீச் கேம்ப் விசிட் நம்முடைய சபையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பிரதர் சைமன் இடத்திலும் பிரதர் சிவகுமார் அவரிடத்திலும் அணுகி ஜெபத்தோடு அந்த ஊழியத்தில் பங்கு பெற உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். உமல் குயின் நமக்கு ஒவ்வொரு புதன்கிழமையும் மாலை 8:30 மணிக்கு உமல் குயினில் வைத்து நமக்கு ஒரு ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் பிரதர் சண்முகம் ஜான் சண்முகம் இடத்திலும் பிரதர் டார்வின் இடத்திலும் நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த பகுதியில் நடக்கிற ஆராதனையில் பங்கு பெற உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கவுன்சிலிங் ஆலோசனை தேவை என்று சொன்னால், உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலோ இல்லை வேலை காரியங்களிலோ உங்களுக்கு ஆலோசனை தேவை என்று சொன்னால், வேதாகமத்தின் அடிப்படையில் நமக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு நம்முடைய அருமையான சகோதரர் துரை அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் ஜெபத்தோடு அவரை தொடர்பு கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். நமக்கு ஒரு மிகுந்த சந்தோஷமான செய்தி, மார்ச் மாதத்திலிருந்து நமக்கு ஆண்கள் பெண்கள் கூடுகை, அதாவது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் 2வது ஞாயிற்றுக்கிழமை நமக்கு நடைபெறும். பிரதர்ஸ் ஃபெலோஷிப் சென்ட் தாமஸ் ஹாலில் நடைபெறும். சிஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் சென்ட் மேத்யூ ஹாலில் நடைபெறும். அது 11:15 முதல் 12:45 வரைக்கும் நடைபெறும். ஆகவே சகோதர சகோதரிகள் நீங்கள் குடும்பமாக இணைந்து அந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை நேரம் எடுத்து அந்த ஆண்கள் பெண்கள் அதாவது சகோதர சகோதரிகள் கூடுகையில் நீங்கள் பங்கு பெற உங்களை உற்சாகப்படுத்துகிறோம்.
விபிஎஸ் மார்ச் மாதம் 24ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கிறது. இந்த வருஷத்தில் நாம் நம்முடைய சபையாக இணைந்து இந்த விபிஎஸ்ஐ செய்ய இருக்கிறோம். இந்த விடுமுறை வேதாகம பள்ளியை நடத்த இருக்கிறோம். ஆகவே இதற்கு நமக்கு வாலண்டியர்ஸ் தேவை, உடல் அளவில் உதவி செய்யக்கூடிய வாலண்டியர்ஸ் நமக்கு தேவை. ஆகவே அன்பான விசுவாசிகள், நீங்கள் ஒருவேளை வாய்ப்புகள் இருந்தால் உங்கள் பெயர்களை சிஸ்டர் எழில் இடத்திலும் பிரதர் ரஸ்கின் இடத்திலும் இல்லை என்னிடத்திலோ கொடுங்க. அந்த நாட்களில் நமக்கு வாலண்டியர்ஸ் தேவை. நீங்கள் வந்து பங்கு பெறுங்க. ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் லீவ் எடுத்து வந்து பங்கு பெற உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர். மார்ச் மாதத்தில் நமக்கு விசேஷித்த கூட்டம் இருக்கிறது. 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளிலே பிரதர் வெஸ்லி மேக்ஸ்வெல் நம்மோடு இருப்பார்கள். 20ஆம் தேதி வியாழக்கிழமை ஆராதனையிலும் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளிலும் பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் இருப்பார்கள். ஆகவே இந்த கூட்டங்களுக்காக நீங்கள் இப்பொழுதே ஜெபத்தோடு ஆயத்தமாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அறிவிப்பு கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக கவனிக்கிறீங்க. ஸ்தோத்திரம். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் சிந்தனைகள் சிதறடிக்கப்படாதபடிக்கு நீங்கள் தொடர்ந்து ஜெபத்தோடு இதில் காரியங்களில் பங்கு பெற தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இப்பொழுதும் நம் அடுத்த வேத வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். குறிப்பாக ஏறெடுத்த காணிக்கைகளுக்காக நம் ஆண்டுடைய சமூகத்தில், அது மாத்திரமில்லை கேட்க போகிற தேவ வார்த்தைக்காக ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். கண்களை மூடினவர்களாக நம் ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்க. இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு நேராய் வரும் பொழுது தேவன் எங்களோடு இடைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருக்கும் நேரத்தில் நம்மை ஸ்தோத்திரம் ஜெபத்தில் பிரதர் பென்னி அவர்கள் நடத்துவார்கள். ஏறெடுத்த காணிக்கைகளுக்காகவும் கேட்க போகிற வார்த்தைகளுக்காகவும். அன்பு பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் சபையாய் குடும்பங்களாய் அமர்ந்திருந்து உயர்த்த தேவன் கொடுத்த நல்ல தருணங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். சபையின் நடுவே தேவன் தாமை மகிமைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு தேவன் தாமை இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நேரத்தில் எங்களுக்கு கையிலிருந்து கொடுத்த காணிக்கைக்காக செபிக்கிறோம். தேவன் எங்களுக்கு கொடுத்ததில் நாங்களுக்கு ஒரு பகுதியை தேவனுக்காக கொடுக்க தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டிங்க. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் இந்த விதைக்கப்பட்ட விதையானது எங்கு செல்கிறதோ அங்கு அறுவடை, பெரிய அறுவடையை காண தேவன் கிருபை தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. இன்னும் எங்கள் கரங்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் உற்சாகத்தோடு கொடுக்க தேவன் எங்களை கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தேவைகளோடு வாஞ்சைகளோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே நிறைவாய் நீங்கள் அனுப்பும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. இந்த நேரத்தில் உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் செபிக்கிறோம். தேவ வார்த்தையானது எங்களுக்குள்ளாக இடைப்பட தேவன் கிருபை தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. எங்கள் இருதயங்களை உங்களுக்கு நேராக நாங்கள் சீர்திருத்தி நிறுத்து பார்க்க தேவன் கிருபை தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. அதை எங்கள் வாழ்க்கையில் அடித்தளமாய் வைத்து அதற்கு கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தேவ ஆவியானவர்களுக்கு உதவி செய்வீராக. மீதியானவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபம் தகப்பனே. ஹல்லேலூயா. இந்த நாளின் காலை வேளையிலே உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க, அவருடைய திவ்ய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள தேவன் பாராட்டிய மேலான அவருடைய கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர்ஸ்க்கும் சபையினுடைய எல்டர்ஸ்க்கும் என்னுடைய நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள் ஒரு சவால் நிறைந்த நாட்கள். வெரி சேலஞ்சிங் டேஸ். எல்லா நிலையிலும், இன் ஆல் ரெஸ்பெக்ட், குறிப்பாக பொருளாதார நிலையில் எக்கனாமிக்கல் கண்டிஷன், ஸ்டேட்டஸ், தனிப்பட்ட விதத்தில் குடும்பமாய் தேசங்கள் மிகுந்த சவால்களை சந்தித்து கொண்டிருக்கிற நாட்களிலே நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த பொழுது ஆண்டவர் எனக்கு உணர்த்தின ஒரு காரியம், இவைகளின் மத்தியிலே நீங்களும் நானும் மனநிறைவோடு மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். மனநிறைவோடு மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். சமீபத்தில் ஒரு ரீசன்ட் சர்வே எடுத்தாங்களாம். வாட் யூ வாண்ட் மோஸ்ட் இன் லைஃப், இதுதான் கேள்வி. வாட் யூ வாண்ட் மோஸ்ட் இன் லைஃப், வாழ்க்கையில் என்ன அதிகம் தேவை என்று வந்த பதில் என்னென்றால் மகிழ்ச்சி, ஜாய். இன்று நம்முடைய ஆண்டவரும் அதைத்தான் விரும்புகிறார். நீங்களும் நானும் உள்ளார்ந்த நிலையிலே ஒரு மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு
இருக்க வேண்டும் என்று சொல்லி. எனவே இந்த காலை வேளையிலே மனநிறைவும் மகிழ்ச்சியும் கண்டென்ட்மென்ட் அண்ட் ஜாய் என்கிற தலைப்பிலே சில காரியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நான் இதை திட்டமிட்டு எடுக்கவில்லை, ஆனாலும் பாஸ்டர் சென்ற வாரம் ஃபேமிலி மெசேஜ் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக, இது ஃபேமிலி மெசேஜ் இல்லை, ஆனால் அதனுடைய தொடர்ச்சியாக நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். தேவ சமூகத்திலே திறந்த மனதோடு நாம் மனநிறைவோடு மகிழ்ச்சியோடு இருக்க அடிப்படையான 3 காரணங்களை நாம் கற்றுக்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும், வாட் we should do, what should be our response என்பதையும் தியானித்து முடிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. மீண்டும் ஒருமுறை எல்லாரும் இருக்கிற இடங்களிலே தயவு செய்து எழுந்து பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 10 20 வரை உள்ள வசனங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 10 20 வரை உள்ள வசனங்கள். Philippians chapter 4 verses 10 to 20. பிரதர் வாசிப்பார்கள், நாம் எல்லாரும் இணைந்து நாம் அவரோடு சேர்ந்து நாம் வாசிக்கலாம். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மறந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்திலே என்னோட உடன்பட்டது நலமாயிருக்கிறது. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவில் இருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிரோத்தித்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். ஒரு நிமிடம் நின்றவாறே ஆண்டவர் இந்த வசனங்களை கொண்டு நம்மோடு பேசும்படியாக திறந்த மனதோடு நாம் அவரை நோக்கி பார்க்கலாம். நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றே. நல்லவரே உம்மை துதிக்கின்றே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றே. நல்லவரே உம்மை துதிக்கின்றே. குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீர் அகற்றினீரே. குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீர் அகற்றினீரே. என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவேன். என் வாழ்வின் நாயகன் நீரே. நன்றி
நன்றியோடு நல்ல தேவா நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றே. உயர்விலும் தாழ்விலும் என் துணையாக வந்தீரே, நிறைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கையானவரே. உயர்விலும் தாழ்விலும் என் துணையாக வந்தீரே, நிறைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கையானவரே. எல்லா நட்சத்திரங்கள் பெயர் அறிந்தவரே, என் முகத்தையும் கையில் வரைந்தவரே, என்னை மறவாமல் நினைப்பவரே. நன்றியோடு நல்ல தேவா நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றே, நல்லவரே உம்மை துதிக்கின்றே. என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். தயவுசெய்து எல்லாரும் அமரும்படியாய் கேட்கிறேன். ப்ளீஸ் பி சீட்டட். தேங்க்யூ. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11 13 வரை உள்ள வசனங்களை மட்டும் இன்று வாசிக்க கேட்போம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. போதும். இந்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின அந்த கடிதம் கிறிஸ்து பிறப்புக்கு பின்பாக கிபி 61 AD 61 ரோமாபுரி சிறைச்சாலையில் இருந்து பிலிப்பியருக்கு எழுதுகிற நன்றி கடிதம். இது தேங்க்ஸ் நோட். இந்த நன்றி கடிதத்தில் தான் மிக ஆழமான சத்தியங்களை ஆண்டவர் பவுல் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிறார். இந்த பிலிப்பியர் அந்த கடிதத்தை குறித்து நம்முடைய சபையிலேயே அநேக செய்திகளை கேட்டிருக்கிறோம். பாஸ்டர் எடுத்திருக்கிறார்கள், நானும் தியானித்திருக்கிறேன். ஆனால் இந்த 2வது பகுதியில் இருந்து நாம் அதிகம் தியானித்ததாக எனக்கு நினைவில்லை. எனவே இந்த 2வது பகுதியிலே குறிப்பாக அந்த 10ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை உள்ள அந்த பகுதியிலிருந்து நாம் மன நிறைவும் மகிழ்ச்சியும் அடைவதற்கான அடிப்படையான காரணங்கள் அல்லது பேசிஸ் என்ன என்பதை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. மன நிறைவு, மன ரம்மியம் அல்லது கண்டென்ட்மெண்ட், அதனுடைய கிரேக்க பதம் ARKEO. டு பி சாட்டிஸ்ஃபைட். நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறதிலே திருப்தி அடைதல். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே அந்த மன நிறைவும் அந்த மகிழ்ச்சியும் நாம் பெறுவதற்கு அல்லது அடைவதற்கு அல்லது அனுபவிப்பதற்கு அடிப்படையான 3 காரியங்களை நாம் பார்க்கலாம். முதலாவதாக தேவனே நம்முடைய மன நிறைவின் மகிழ்ச்சியின் ஆதாரமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனே நம்முடைய மன நிறைவின் மகிழ்ச்சியின் ஆதாரமாக இருக்கிறார். He is our source. God is our source. God is our source. தேவனே நம்முடைய மன நிறைவின் மகிழ்ச்சியின் ஆதாரமாக இருக்கிறார். மீண்டும் வாசிக்கலாம். அந்த 11 12 வசனங்களை மீண்டும் வாசிப்போம்.
என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஆ, ஏனெனில் ஆ, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் ம், மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். ம். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், கொஞ்சம் நல்ல கவனிங்க. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். அப்ப கிராஃப் வந்து அப்ல போகுது. அடுத்தல எவ்விடத்திலும் ம், எல்லாவற்றிலும் ம். திருப்தியாயிருக்கவும் திருப்தியாயிருக்கவும், அப்புறம் பட்டினியாயிருக்கவும் பட்டினி. அப்ப கிராஃப் எங்க போகுது? டவுன்ல போகுது. பரிபூரணமடையவும் பரிபூரணமடையவும் மேல போகுது, குறைவுபடவும் கீழே போகுது. மறுபடியும் போதிக்கப்பட்டேன். போதிக்கப்பட்டேன். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணமடையவும் குறைபடவும் நான் என்ன செய்தேன்? போதிக்கப்பட்டேன். இப்போ நீங்க இந்த கடிதத்தை அவர் எழுதனுடைய அந்த பின்னணியை கொஞ்சம் அப்படி நம்ம யோசித்து பார்ப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் உயர்குலத்திலே பிறந்தவர். நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். அவர் எழுதின கடிதத்திலே அவர் வாசிக்கிறார். கமாலியலின் பாதத்தில் கல்வி கற்றவர், மிகுந்த செல்வந்தர். அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்டஸ் உள்ள ஆளு இப்ப எங்க இருக்கிறாரு? ரோமாபுரி சிறைச்சாலையில். சிறைச்சாலைனா சிறைச்சாலை இல்லை, பிரிசன். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ட் பிரிசன் இல்லை, அது வீட்டு சிறையில், ஹவுஸ் அரெஸ்ட். செயின், ஒரு ரோமாபுரி அந்த வீரரோடு ஒரு அந்த செயின் இணைக்கப்பட்டு அவர் ஒரு வீட்டில் சிறை கைதியாக வைக்கப்பட்டிருக்கிறார். அங்கே இந்த மாதிரியான நல்ல ஃபுட்டு, வாட்டர், புக்ஸு, அந்த மாதிரி காரியங்கள், வசதிகள்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த சூழ்நிலையில் இருந்து தான் அவர் எப்படி எழுதுகிறார்? தாம் வாழ்ந்த அந்த வாழ்க்கை, அந்த உயர்வான நிலையிலே இருந்து இப்போ சிறைச்சாலையிலே கைகள் கட்டப்பட்ட நிலையிலே இருந்து இந்த கடிதத்தை எழுதும்போது அவர் என்ன சொல்றாரு? நான் தாழ்ந்திருக்க, வாழ்ந்திருக்க, திருப்தியாயிருக்க, பட்டினியாயிருக்க, பரிபூரணப்பட, குறைவுபட. இந்த கிராஃப் அப்படி போகுது, இப்படி போகுது, இப்படி போகுது. ஏன்னா அந்த எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டன்சஸ், வெளிப்பிரகாரமான சூழ்நிலைகள், வெளிப்பிரகாரமான காரியங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அவர் சொல்லுகிறார், இன்டர்னல் ரிசோர்சஸ், இன்சைட் ரிசோர்சஸ், மாறாத சூழ்நிலைகளிலே மாறாத இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், அவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஆமென். அதனால நான் என்ன செய்கிறேன்? மனரம்மியமாக இருக்கிறேன். அதனால நான் என்ன செய்கிறேன்? சூழ்நிலைகள் மாறும். இந்த ஊருக்கு வரும்போது விசிட் விசால வருவோம். எல்லாரும் ஸ்டோரி நமக்கு எல்லாம் எழுத சொன்னால் நல்ல ஒரு அருமையான ஸ்டோரி எழுதலாம். வேலை தேடி போராடி அப்புறம் வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சி அப்புறம் நமக்கு உடனே ஒரு ஸ்டாம்ப், அப்போல்லாம் விசா ஸ்டாம்ப் பண்ணியாச்சா, ஸ்டாம்ப் பண்ணியாச்சான்னா அதே ஒரு பெரிய பிஜி டிகிரி வாங்கின மாதிரி. அது அப்புறம் டிரைவிங் லெசன் எடுத்தால் டாக்டரல் டிகிரி வாங்கின மாதிரி. அப்புறம் ஒரு திருமணம் முடிஞ்சு இங்கே வீடு பார்த்து, சம்பளம் வந்து, ப்ரமோஷன் வந்து, கை நிறைய காசு வந்து, ஊரில் நம்ம பிரைஸ் எல்லாம் அது இதெல்லாம் இருக்கும். திடீர்னு என்ன ஆகும்? வேலை போயிடும். டெர்மினேஷன் லெட்டர் வந்துடும். ஒரு மாதத்தில் இடத்த காலி பண்ணணும். சார் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன், ஒரு மாதம் வேணா எக்ஸ்ட்ரா, ஒரு மாதம்தான். பிள்ளைகள் படிச்சுட்டு இருப்பாங்க, கடன்கள் இருக்கும், ஊரில் தேவைகள் இருக்கும், எங்கே போய் செட்டில் ஆகுன்ற கேள்விக்குறிகள் இருக்கும். எப்படி ஆயிடும்? என்ன செய்வது என்று திகைத்து நிற்கிற சூழல் வந்துவிடும். சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும், நிலைமைகள் மாறிக்கொண்டே இருக்கும், ஆசீர்வாதங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் மாறாத இயேசு கிறிஸ்து உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி நம்ம அவருக்கு மகிமை செய்வோம். அதனால தான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் பவுல் இந்த கடிதத்தை ஆரம்பிக்கும் போது 4ஆம் வசனத்தில் என்ன எழுதுகிறார்? கர்த்தருக்குள், வாசிங்க பிரதர். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தருக்குள் நாம் இருந்தால், கர்த்தர் நமக்குள் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்தால் நம்ம என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க. எப்போதும் மனநிறைவோடு,
மகிழ்ச்சியோடு நம்ம என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். இன்னைக்கு இங்கே இருக்கிற நம்மெல்லாம் அநேக சமயங்களில் நம்முடைய அந்த நாம் பெற்று அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம அநேக சமயங்களில் உணர்றதில்லை. we don't really realize the blessings we are enjoying and experiencing. இன்னைக்கு பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய விளையாட்டு வீரர்கள், பெரிய பெரிய சினிமா நட்சத்திரங்கள், இந்த தேசத்தில் பெரிய உயர்ந்த நிலைமையிலே இருக்கிறவர்களை சிலரை நான் அறிவேன். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்தி இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை. ஆனால் உங்களை போன்ற என்னை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு ஆண்டவரை நம்பி இருக்கிறதுனாலே, இயேசுவை நம்பி இருக்கிறதுனாலே அந்த மனநிறைவையும் மகிழ்ச்சியும் நாம் அனுபவிக்க முடிகிறது. ஒன்று வருஷத்தை வாசிங்க, பிரசங்கி 5:10 வாசிங்க. பிரசங்கி 5:10. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வப்பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையே. இது என்னது? பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வப்பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயை. அப்படி என்றால் மெய்யான ஒரு மனநிறைவும் சந்தோஷமும் யார் தர முடியும்? அதையும் வாசிக்கலாம். ஏசாயா 55:1-2 வசனங்களை வாசிக்கலாம். ஐசாயா சாப்டர் 55 verses 1-2. ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும், நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும், திருப்தி செய்யாத பொருளுக்காக திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து, நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் என்ன ஆகும்? மகிழ்ச்சியாகும். சங்கீதக்காரன் சங்கீத 23ஆம் சங்கீதத்தில் எழுதுகிற போது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இங்கிலீஷ் பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா, the Lord is my shepherd. நான் அனுபவிக்கிற, நான் உணர்ந்து கொள்ளுகிற, என்னோடு நடக்கிற the Lord is my shepherd, I lack nothing. I lack nothing. எனக்கு ஒன்றும் குறைவில்லை. ஏன்னா அவர் என்னோடு இருந்தா அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அவர் என்னோடு இருந்தால் அவர் எல்லாவற்றையும் என்ன செய்வார்? பார்த்துக் கொள்வார். அந்த இயேசு, அந்த பொக்கிஷமாக நாம் பெற்றிருக்கிற அந்த இயேசு நம்மோடு இருக்கிறார் என்கிற உணர்வு நமக்கு இருந்தால், அந்த மேலான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்கிற உணர்வு நமக்கு இருந்தால், இந்த உலகப்பிரமான காரியங்களில் குறைவுகள் வரும்போது, அல்லது நிறைவுகள் வரும்போது, உயர்வு வரும்போது, தாழ்வு வரும்போது, வெற்றி வரும்போது, தோல்வி வரும்போது, நம்ம எல்லா நிலையில் நம்ம என்ன செய்வோம்? ஒன்று போல மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு இருப்போம். அதை இதையும் தேடிட்டு இருக்க மாட்டோம். அது வேணும் இது வேணும்னு சொல்லி நம்ம என்ன செய்ய மாட்டோம்? போய்கிட்டு இருக்க மாட்டோம். இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லி பண ஆசை உள்ளவர்களாய் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? இருக்க மாட்டோம். எபிரேயர் 13:5 வாசிங்க. இந்த நாளில் இந்த தியானத்தில் சில அந்த இந்த வசனங்களில் உள்ள அந்த மிஸ் கான்செப்ட் சொல்லுவாங்க இல்லையா, தவறான புரிந்து கொள்ளுதலை நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். வாசிங்க எபிரேயர் 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். பாருங்க, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை. நாம் என்ன செய்வது? செகண்ட் பார்ட் எடுத்துருவோம். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. எப்போ? பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து நமக்கு இருக்கிறவைகள் போதும் என்று நாம் எண்ணுகிற பொழுது, ஆண்டவர் நமக்கு அளித்திருக்கிற ஆசீர்வாதத்தை நடத்தும் போது மோஸ்ட் ஆஃப் த மெசேஜ் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க.
ஆண்டவர் நமக்கு அளித்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்களுடைய ஆழத்தை உணர்ந்தவரை நாம் துதிக்கிற போது, நன்றி உள்ளவர்களாய் இருக்கும்போது, பணத்தாசை இல்லாதவர்களாய் இருக்கும்போது, இருக்கிறவைகள் போதும் என்று நாம் எண்ணுகிற பொழுது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி இருக்கிற ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை அவர் நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6:6 வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:6. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே, போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். மிகுந்த ஆதாயம். பாருங்க, இந்த வசனத்தினுடைய கரெக்ட் தான் பாருங்க. போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தி. தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். ஆனா அது எப்படியோ எதோட சேர்ந்து வரணும்? போதும் என்கிற மனதோடு வர வேண்டும். Godliness with contentment is great gain. Godliness with contentment is great gain. அநேக சமயங்களில் நாம சில ஆசீர்வாதங்களை நம்ம உணர்கிறது இல்லை. வில்லியம் என்கிற ஒரு ரேர் கலெக்டர் ஆஃப் இந்த ஆர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமான, ரொம்ப ரேராக கிடைக்கிற இந்த ஆர்ட்ஸ் எல்லாம் அவர் கலெக்ட் பண்ணுவார். ஒரு பர்டிகுலர் ஆர்ட்ஸ் அவர் அந்த ஆர்ட் அவருக்கு எப்படியாவது அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன பண்ணாராம், அங்கே உலகமெல்லாம் தேடினாராம். ஒரு ஏஜெண்டை வேற நியமித்தாராம். எல்லாம் நியமித்து அங்கே எல்லாம் தேடி கடைசியில் கண்டுபிடிச்சிட்டாங்களாம். ஏஜெண்ட் வந்தாராம். கண்டுபிடிச்சிட்டீங்களா? கிடைச்சிட்டு எங்கே கிடைச்சிது? உங்கள் வேர் ஹவுஸில் தான் இருந்தது. உங்கள் வேர் ஹவுஸில் தான் நாங்கள் என்ன பண்ணோம்? கண்டுபிடிச்சோம். நாம் உலகம் எங்கும் தேடுகிறோம், அதை தேடுகிறோம், இதை தேடுகிறோம். அது கிடைத்தால் இது கிடைத்தால் நமக்கு திருப்தியாகும், நம்ம மகிழ்ச்சியாகும் என்று நினைக்கிறோம். ஆனால் நம்மோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் அநேக சமயங்களிலே உணர்கிறது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 36:8 வாசிக்கிறோம், உமது பேரின்பத நதியினால் அவர்கள் தாகத்தை நீர் தீர்க்கிறீர். You give them drink from your river of delight. You give them drink from your river of delight. மன நிறைவு நமக்கு தேவை. இன்னைக்கு அநேக சமயங்களில் ஏன் நம்முடைய மன நிறைவு, ஏன் நம்முடைய மகிழ்ச்சி பாதிக்கப்படுது? நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றிருக்கிற நன்மைகள், இதை நம்ம நினைச்சு உணர்ந்து நம்ம நன்றி செலுத்துக்கு பதிலாக நாம் என்ன செய்வோம்? இப்போ சொல்லுங்க ரொம்ப ரொம்ப சீரியஸான கேள்வியா? என்ன செய்வோம்? மற்றவங்களை பார்த்து கம்பேர் பண்ணுவோம். கார் வாங்கிட்டேன், பிரைஸ் தி லார்ட். கார் வாங்கிட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு கார் வாங்கி. என்ன கார்? பழைய கார் தான். ஆனால் நம்ம லாங் கார் ஓட்டுறது பெரிய விஷயம். அது சொல்லியதுக்கு இன்னொருத்தட்ட கூப்பிடுவார். வாங்கிட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட். நானும் வாங்கிட்டேன். நீங்களும் வாங்கிட்டீங்களா? அம்மா நீங்கள் என்ன வாங்கினீங்க? நான் ஒரு புதுசாக வாங்கிட்டேன். புதுசாக வாங்கிட்டீங்களா? அப்புறம் புதுசாக மட்டும் வாங்கலை, நல்ல பெருசாகவும் வாங்கிட்டேன். அப்படியா? முடிஞ்சுது. நைட்டெல்லாம் தூக்கம் கிடையாது. கார் வாங்கின சந்தோஷம். ஏம்மா டின்னர் போகணுமா? டின்னர் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், வாங்க வீட்டுக்கு போவோம். பேசாமல் நேரம் வீட்டுக்கு போவோம். ஏன்னா நம்ம கார் வாங்கின மாதிரி அவர் புதுசாக வாங்கிட்டாரு. புதுசாக வாங்கினது மட்டும் இல்லை, அவர் படா பெருசாக வாங்கிட்டாரு. முடிஞ்சது நம்முடைய சந்தோஷம். ஆஃபீஸில் இன்க்ரிமெண்ட் கொடுத்து நமக்கு எல்லாம் அப்படி கொடுத்தாங்கன்னா அப்படி சந்தோஷமாக வாங்கிட்டோம். ப்ரைஸ் எல்லாம் கிடைச்சிது. ஓகே, எவ்வளோ சும்மா இருக்க மாட்டோம். நமக்கு என்ன இருக்கு, அவருக்கு என்ன கிடைச்சா நமக்கு என்ன, அவர் தரவா போறாரு. சும்மா இருக்க மாட்டோம், கேட்போம். எவ்வளோ? 500 ரூபாய். சந்தோஷம், பிரைஸ் காட். உங்களுக்கு எவ்வளோ? எனக்கு 750 ரூபா. முடிஞ்சது, போச்சு. 250 ரூபாயில நன்றி கட்டணும். இந்த கம்பெனி இவனுக்கிட்ட வேலை செய்யறதே வேஸ்ட். இவனுக்கெல்லாம் காலமெல்லாம் நம்ம வேலை. 250 ரூபா டிஃபரன்ஸில் அந்த ஓனர் வாங்கி கட்டுற ஏச்சுக்களுக்கு கணக்கு வழக்கே இருக்காது. ஏன்னா நாம் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள், நாம் அனுபவிக்கிற நன்மைகள், நாம் பெற்றிருக்கிற இயேசு என்கிற பொக்கிஷம், அவர் தந்திருக்கிற ரட்சிப்பு, அவர் தர இருக்கிற நித்திய ஜீவன், இவைகளுடைய ஆழத்தை நம்ம உணர்ந்தா நம்ம எப்போது என்ன செய்வோம்? நன்றி நிறைந்த இதயத்தோடு நம்ம துதிப்போம். ஃபேனி கிராஸ்பி அம்மையாரை நம்ம அறிவோம்.
கண்கள் பார்வையற்ற நிலையில் 8000 பாடல்களை எழுதினவர்கள். பெஸ்ட் அஷூரன்ஸ் இப்போ நீங்கள் கேட்டாலும் சரிதான். இப்போ ஈவன் டுடே நீங்கள் கேளுங்க, வீட்டுக்கு போய் போட்டு கேளுங்க, அப்படியே டச் ஆகும், ஹார்ட்லாம் அப்படி மெல்ட் ஆகும். அவங்க பண்ண ஒரு கோட் நான் இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு வாசிக்கிறேன், அப்புறம் நான் தமிழில் வாசிக்கிறேன். ஓ வாட் அ ஹாப்பி சோல் ஆம் ஐ, ஓ வாட் அ happy soul am I, although I cannot see, I'm resolved in this world, contented I will be. Although I cannot see, I'm resolved in this world, contented I will be. How many blessings I enjoy that other people don't enjoy. To weep and sigh because I'm blind, to weep and sigh because I'm blind, I cannot and I want. I cannot and I want. நான் எத்தனை மகிழ்ச்சியாக இருக்கிறேன், என்னால் பார்க்க முடிவதில்லை, என்றாலும் மகிழ்வோடு இருக்க தீர்மானித்திருக்கிறேன். மற்றவர்கள் அனுபவிக்காத ஆசீர்வாதங்கள் எத்தனை நான் அனுபவிக்கிறேன். பார்வை இல்லாததால் அழுது பெருமூச்சு விட வேண்டுமா? பார்வை இல்லாததால் அழுது பெருமூச்சு விட வேண்டுமா? என்னால் அதை செய்ய முடியாது, செய்யவும் மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிளஸட் அஷூரன்ஸ். இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை நிகழ பண்ணுகிற பாடல் எழுதின அந்த அம்மா சொல்றாங்க, நான் அழமாட்டேன், மற்றவங்க அனுபவிக்காத எத்தனையோ ஆசீர்வாதங்களை நான் இன்னைக்கும் அனுபவிக்கிறேன் என்று சொல்லி. அவ நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரமாக இருக்கிறார். He is our source. இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையின் பலமாக இருக்கிறார். He is our strength. நம்முடைய வாழ்க்கையின் பலமாக இருக்கிறார். பிலிப்பியர் 4:12-13 வாசிங்க பிரதர். பிலிப்பியர் 4:12-13. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றது, கிறிஸ்டியன் வேர்ல்ட்ல யோவான் 3:16 அப்புறம் ஜான் 3:16 அப்புறம் அதிகம் யூஸ் பண்ணப்படுகிற வசனம் இதுதான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆனால் நம்ம யூஸ் பண்ற அந்த கான்டெக்ஸ்ட், அந்த சூழல் இருக்குல்ல, அது மிக பொருத்தமானது என்று சொல்ல முடியாது. நம்ம எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணுறோம், டிரைவிங் லைசன்ஸுக்கு யூஸ் பண்ணுறோம், ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் கான்ஃபரன்ஸ் நடத்துறதுக்கு, ஒரு ப்ரேயர் கான்ஃபரன்ஸுக்கு நான் யூஸ் பண்ணுறோம், தப்பில்லை. அவருடைய ஆண்டவருடைய குணாதிசயங்களை அடிப்படையில் அவர் நம்மை பலப்படுத்துகிறார் என்பதை சொல்லி நாம சொல்ற தப்பில்லை. ஆனால் இங்க பவுல் சொல்லுகிற காரியம், நீங்க எனக்கு பணம் அனுப்புனீங்கப்பா, நீங்க எனக்கு உதவி செய்தீங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. ஆனா எனக்கு குறை இருந்தாலும் நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். நீங்க அனுப்புகிற பணத்தினால அல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நாம் அவருக்கு மகிமை செலுத்துவோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு, பணம் இருந்தாலும் சரி, பணம் இல்லைன்னாலும் சரி, சுகம் இருந்தாலும் சரி, சுகம் இல்லை, சுகவீனமாக இருந்தாலும் சரி, உயர்வு என்றாலும் சரி, தாழ்வு என்றாலும் சரி, வெற்றி என்றாலும் சரி, தோல்வி என்றாலும் சரி, எல்லா சூழ்நிலைகளிலும் நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். ஏனென்றால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 4 இது அப்படி அவர் அதை அழகாக எக்ஸாம்பிளாக எழுதுறாரு. வாசிங்க 2 தீமோத்தேயு 4:14-17. கன்னானாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான், அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக. நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு, அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவன் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார், எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க. குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று, துணையாக எல்லாரும்
சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். போதும் போது என்னை அவர் பலப்படுத்தினார். எல்லாரும் போயிட்டாங்க, ஆனா கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். கிறிஸ்து என்னை என்ன செய்தார்? பலப்படுத்தினார். எத்தனையோ சாட்சிகளை நாம கேட்டிருக்கோம். இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் கேட்டா, இப்ப கேட்க சொன்னா எல்லாரும் சொல்லுவான். இவை நானே சொல்லலாம், இந்த நாளெல்லாம் சொல்லலாம். அநேகருடைய சாட்சிகள். பிரதர், பிளஸ் டூ படிக்க முடிக்க போறா, அல்லது மக முடிக்க போறா, கையில் 5 பைசா கிடையாது, எங்களுக்கு என்ன ஒன்றும் பெரிய நாலேஜ் ஒன்றும் கிடையாது, எங்கே படிக்க வைக்கணும், என்ன படிக்க வைக்கணும், அவன் அது படிக்கணுங்க, இது படிக்கணுங்க, யாரை அப்ரோச் பண்ணணும், எங்களுக்கு கான்டாக்டும் கிடையாது, காசும் கிடையாது, அதை பற்றி எப்படி இது பண்ணணுங்கிறதும் தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்ச ஒன்றே ஒன்று, ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடந்தோம். ஆண்டவர் எங்களுடைய பலனாக துணையாக நின்றவர் என்ன செய்தார்? நடத்தினார். இப்போ அவன் முடிச்சு வெளியே வரும்போது இது எப்படி நடந்தது என்று சொல்லி பிரமித்து நிற்கிற வேளையிலே ஆண்டவர் கிருபை பாராட்டினார் சொல்லுகிற எத்தனையோ சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன், நீங்களும் கேட்டிருக்கிறீர்கள். நானும் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம். நடத்தும்போது சொன்னாங்க, ஆனா ஒன்னே ஒன்று, நாம் என்ன செய்யணும்? அவரை நம்பி அவரை சார்ந்து கொள்ளணும். ஏனென்றால் யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. You can do nothing. You can do nothing without me. என்னை அல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. நான் பலப்படுத்தும் உண்மைதான், எல்லா சூழ்நிலையும் பலப்படுத்தும் உண்மைதான். ஆனா நீங்க என்ன செய்யணும்? என்ன சார்ந்து கொள்ளணும், என்ன நம்பணும், என்ன விசுவாசிக்கணும், என்ன சார்ந்து கொள்ளணும். பவுலுடைய அந்த 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7-10 வசனம் வாசிங்க. அவருடைய சரீரத்திலே கொடுக்கப்பட்ட அந்த முள்ளை குறித்து சொல்லும்போது அதை வாசிக்கலாம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டி 3 தரம், I mean 3 phases-ல அவர் பிரேயர் பண்றாரு. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து, என்னுடைய பலவீனங்களை குறித்து, என்னுடைய குறைவுகளை குறித்து, என்னுடைய இயலாமை குறித்து நான் என்ன செய்யறேன்? நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். எவ்வளவு ஒரு கான்ட்ராஸ்டா உலகத்தின் மனிதர்கள் சொல்லுகிற அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எவ்வளவு ஒரு கான்ட்ராஸ்டா, எவ்வளவு ஒரு முற்றிலும் மாறுபட்டதா இருக்குது பாருங்க. அந்தப்படி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் என்ன செய்கிறேன்? நம்ம என்ன செய்யறேன்? யாராவது இப்படி பேச முடியுமா? இப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க இழுக்கல் நான் என்ன செய்யறேன்? பிரியப்படுகிறேன். ஏனென்றால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்கு உண்டு. ஆமென். நம்ம அநேக சமயங்களில் தியானிச்சிருக்கோம். 2 நாளாகும் 20ஆம் அதிகாரத்தில் யோசபாத் ராஜா, அதை நம்ம நிறைய தடவை தியானிச்சிருக்கோம், அதனால் வாசிக்க வேண்டாம் முழுவதுமாய். ஆனால் 2 வசனங்களை நான் ஜஸ்ட் இந்த கான்டெக்ஸ்டில் நான் உங்களுக்கு கோட் பண்ண விரும்புகிறேன். 2 நாளாகம் 20 12ஆம் வசனத்தையும் அப்புறம் 15ஆம் வசனத்தையும் வாசிங்க. 2 நாளாகம் 20 12 15 மட்டும் வாசிங்க. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வாசிங்க பிரதர். 12 எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லும் போதுதான் 15ஆம் வசனத்தை வாசிங்க பிரதர்.
சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. எப்போ நடக்குது இது? எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்க. எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே. நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம், உண்மையே சார்ந்து இருக்கிறோம். we cannot handle this. we cannot handle this. அப்படி குறைவு நிறைவு இருக்குது, இல்லை, உயர்வு தாழ்வு, வெற்றி தோல்வி, எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம அவரையே நம்பி அவரையே சார்ந்து நீரே எங்களுடைய தஞ்சம் என்று சொல்லுகிற பொழுது யுத்தம் யாருடையதாய் மாறிவிடுகிறது? தேவனுடையதாய் மாறிவிடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக நமக்கு நிறைவாய் தருகிறவர் அவர். He is our provider. நமக்கு நிறைவாய் தருகிற ஆண்டவர். He is our provider. பிலிப்பியர் 4:16-19 வரை வாசிங்க பிரதர். நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிரோதீத்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். According to his riches in glory in Christ Jesus. இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் சவாலான நாட்கள். குறிப்பா நாங்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு குரூப், இந்த சின்ன கம்பெனி வச்சுருக்காங்களா, ஒரு குரூப்பாக மீட் பண்ணி ஒரு சர்வே எடுத்தோம். அவங்க ஸ்டாஃப்டெல்லாம் சொல்லி ரெண்ட்ஸ் எப்படி போய்கிட்டு இருக்கு, இது எப்படி போயிட்டு இருக்கு, சாலிக் எப்படி இருக்கு, பார்க்கிங் எப்படி இருக்கு, பில் எல்லாம் ப்ரொவிஷன் பில்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஹியூஜ் இன்க்ரீஸ். அநேக குடும்பங்கள் என்ன செய்வது என்று திகைத்து நிற்கிற ஒரு சூழலை நான் பார்க்கிறேன். அந்த பார்டரில் இருக்கிறவங்களுக்குலாம் இது வந்து புல்பிட், அதனால நான் ஜஸ்ட் ஸ்டாப் தேர். பட் த ஃபேக்ட் ஆஃப் த மேட்டர், உண்மை என்னவென்றால் குடும்பங்கள், தனிப்பட்ட நிலையிலே இருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள் மிகுந்த சவாலான சூழ்நிலையிலே நாம் செல்லும் போது இனி என்ன செய்வது, நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், பிள்ளைகளுடைய காரியங்கள், அவருடைய படிப்பு, வேலைகள், அவருடைய திருமண காரியங்கள், இன்னைக்கு இருக்கிற நிலைமையில், இன்னைக்கு ஊரில் போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் உள்ள போனாலே வந்து எவ்வளோ லட்சக்கணக்கான பணம் செலவாகிறது. நம்முடைய எதிர்காலத்திற்கு தேவையான காரியங்கள் எப்படி சந்திக்க போகிறோம் என்கிற கேள்விக்குறியோடு இருக்கிற அநேகரை நான் அறிவேன். உங்கள் குறைவை, என்னுடைய குறைவை தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 121:1-2 வாசிங்க. 121:1-2. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை. சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்ல முடிய விரும்புகிறேன். நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்து மார்னிங் தான் கொஞ்சம் டைம் எடுப்பேன் ப்ரேயரில், பட் ஈவினிங் ஷார்ட் ப்ரேயர் தான். ப்ரேயர் பண்ணும்போது ஒரு சின்ன ஆண்டவர் உணர்த்தினார். ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊழியக்காரரோடு பேசும்படியா, ஒரு பாஸ்டரோடு. அப்போ அவர்கிட்ட பேசும்படியா நான் என்ன பண்ணேன், அப்படி வாக்கிங் போகும்போதே நான் அவர்கிட்ட ரொம்ப நாள் ஆச்சு, அதாவது ஆல்மோஸ்ட் லைக் மந்த்ஸ் நான் பேசவே இல்லை. சடனாக ஆண்டவர் ஒரு பாரத்தை கொடுத்தா நான் அவரை பேசுகிறேன். அப்போ எப்படி இப்போ படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, ஊழியங்கள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் வந்து பாஸ்டர், நாங்கள் கூட அவர் என்ன அண்ணன் சொல்லுவார். அண்ணன் சிச்சுவேஷன் வந்து அப்படி நல்லா இல்லைண்ணே, ஏன்னா ஒய்ஃப் வந்து பயங்கர சிக்காயிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து எங்களோட நேட்டிவ் பிளேஸ்க்கு, நான் அது கூட சொல்ல விரும்பலை, நேட்டிவ் பிளேஸ்க்கு வந்துட்டோம். ஸோ வி ஆர் கோயிங் த்ரூ வெரி வெரி டிஃபிகல்ட் டைம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ஜஸ்ட் எனக்கு ஒரு
இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க, நான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சப்போர்ட் யூ அப்படின்னு சொல்லி ஒரு இதை அனுப்பினேன். அவர் அது பார்த்துட்டு என்னை திருப்பி கூப்பிட்டார். சொல்லும்போது அண்ணா எனக்கு ரொம்ப என்ன நான் எதிர்பார்க்கவே இல்லைண்ணே, அந்த டைமில் we are going through such a ஒரு டிஃபிகல்ட் டைம், அவ்வளோ ஒரு இதாக இருந்து தேவை இருந்தது, சடனாக இது கிடைச்ச உடனே எனக்கு ரொம்ப ஒரு இதாக இருந்ததுன்னா ஐ டோன்ட் நோ ஹவு டு தேங்க் யூ அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை, திஸ் இஸ் நாட் த பாயிண்ட், திஸ் இஸ் நாட் த சப்ஜெக்ட் அட் ஆல். எனக்கு அன்னைக்கு அந்த கால் வந்த பிறகு ஆண்டவருடைய சமூகத்தில் நான் வந்து அப்படி யோசிச்சு பார்க்கும்போது இட்ஸ் நாட் அபவுட் மீ அண்ட் ஹிம், இட்ஸ் நாட் அபவுட் திஸ் சிக்னஸ், இட் இஸ் அபவுட் ஜீசஸ். ஆமென். எவ்வளவு ஒரு கருசனை உள்ள ஒரு ஆண்டவர். அந்த டைமில் ஒரு பாரத்தை கொடுத்து அதை அனுப்ப உதவி செய்து அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு எவ்வளவு ஒரு கருசனை உள்ள அன்புள்ள ஒரு ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். கரங்களை தட்டி நம்ம அவருக்கு மகிமை. It is not about individuals, it is about our God, it is about our Jesus. எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு ஆண்டவர். ஆமென். ஜார்ஜ் முல்லர் என்கிற விசுவாச வீரரை நாம் அறிந்திருக்கிறோம். 1842 ஆண்டு பிப்ரவரி மாதம், 1842 பிப்ரவரி மாதம் அவருடைய ஆர்ஃபனேஜ், அவங்க வந்து எங்கள் சொத்துக்கள் எல்லாம் கொடுத்துட்டாங்க, மனைவியும் அவங்களும் ஒன்றும் கிடையாது, விசுவாசத்தில் தான் அந்த ஆர்ஃபனேஜ் நடத்துகிறாங்க. அவங்க 10,000 பெற்றோரற்ற பிள்ளைகள், ஆதரவற்ற பிள்ளைகளை அவர் தன்னுடைய வாழ்நாளே பராமரிச்சிருக்கிறார். 10,000 children விசுவாசத்தில் தான் நடத்தியிருக்கிறார். ஒரு நாள் அன்னைக்கு உள்ளதுக்கு எல்லாம் இருக்கு, அடுத்த நாளுக்கு மில்க்கு பிரெட் எல்லாம் வாங்குறதுக்கு ஒன்றும் இல்லையா. அப்போ நம்ம ஜாப் பண்ணுவோம், அவ்வளோதான். இட் இஸ் நாட் அவர் பிஸ்னஸ், இட் இஸ் ஹிஸ் பிஸ்னஸ், ஹிஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி ஜாப் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் அவர் போனாரா. அங்கே போனால் ஆல்ரெடி 2 நாளைக்கு உள்ள காரியங்களை ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ்மேன் அப்படி வாக்கிங் பண்ணி போகும்போது ஏதோ ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரு இங்கே உள்ளே போகணும்னு சொல்லி, என்ன இல்லை அடுத்த நாளைக்கு இல்லை, சரி 2 நாளைக்கு சேர்த்து வாங்கி கொடுத்துட்டு ஒரு நாள் தான் இவர் ஜெபம் பண்ணார். ஆண்டவர் 2 நாள் கொடுக்க தேவன் கிருபை. தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்க போதுமான ஆண்டவர். ஆமென். நம்முடைய நீட்ஸ் கிரீட்ஸ் அல்ல, நம்முடைய நீட்ஸ் கிரீட் அல்ல, நம்முடைய தேவைகளை, நம்முடைய ஆசைகளை, விருப்பங்களை அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவர். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தேவனை நம்பணும், தேவனை சார்ந்து கொள்ளணும், அவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார், அது உண்மைதான். இதில் இன்னொரு கான்டெக்ஸ்ட் இருக்கு, இன்னொரு முக்கியமான ஒரு கருப்பொருள் இருக்கு. இந்த கடிதத்தை பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிறார், உதவி செய்கிறதற்காக அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறார். எப்பா நீங்க எனக்கு பணம் அனுப்பிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், எனக்கு நீங்க அனுப்புனதுனால அல்ல, எனக்கு நீங்க கொடுத்ததுனால அல்ல, இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காக மாதிரி ஓகே தந்துட்டீங்களா ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு அதுக்காக சந்தோஷப்படலை. நீங்க சுவிசேஷ ஊழியத்தில் பங்காளிகளாய் மாறிவிட்டீர்கள். இந்த பிசினஸ்ல நீங்க என்ன செய்யிட்டீங்க, பார்ட்னரா மாறிட்டீங்க. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களும் பிலிப்பிய சபையும் பிரச்சனை வழியாகத்தான், பொருளாதார சவால் வழியாகத்தான் கடந்து சென்றாங்க. ஆனா அந்த குறைச்சலின் மத்தியிலே தேவ ஊழியத்தை அந்த ஒரு சபை தான், நீங்க பின்னால் வீட்டில் சென்று வாசித்து பாருங்க, அந்த ஒரு சபை தான் பவுல் அனுமதித்தார் அவருக்கு உதவி செய்ய. நீங்க அதன் மத்தியில் நீங்க அனுப்புனீங்க, வெறும் பணம் மட்டும் அனுப்பல, எப்பாப்ராத்தோவை ஹெல்ப் பண்ணுறதுக்கு அனுப்புனாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டு சிறையில் இருக்கிறார் அவருக்கு, அப்போ ஹெல்ப் பண்ணணும். அவரையும் அனுப்பி அவரையும் போய் ஹெல்ப் பண்ணுறதுக்காக, குக் பண்ணுறதுக்காக இருக்கலாம், அதையும் அனுப்பி நீங்கள் இவ்வளோ ஹெல்ப் பண்ணீங்க. நீங்கள் எனக்கு கொடுத்ததுனால நான் சந்தோஷப்படலை, நீங்கள் தேவனுடைய ஊழியத்தில் நீங்கள் என்ன செய்தீங்க, பார்ட்னர் ஆயிட்டீங்க. நீங்கள் பார்ட்னர் ஆயிட்டீங்க, அதனால நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். அப்படி சொல்லிட்டு என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அப்ப நாம இதுல என்ன கற்றுக்கொள்ளணும்னா, உண்மையான மனநிறைவு மகிழ்ச்சி நமக்கு இருந்ததுன்னா ஆண்டவருடைய ஊழியத்திற்கு திறந்த மனதோடு கொடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி கொடுக்கும்போது தான், அந்த கான்டெக்ஸ்ட்ல தான், அந்த கருப்பொருள்ல தான், அந்த சூழல்ல தான் பவுல் எழுதுகிறார், உங்களுடைய தேவைகளை எல்லாம் தேவன் சந்தித்து அவர் நிறைவாக்குவார்
என்று சொல்லி. ஆமென். அல்லேலூயா. நீதிமொழிகள் 11:25 நாம் வாசிக்கிறோம், உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கே தண்ணீர் பாய்ச்சப்படும். A generous person will prosper. Whoever refreshes others will be refreshed. Amen. Hallelujah. எத்தனையோ ஊழியங்கள் நம்மளை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவோ நெருக்கத்தின் வழியாக கடந்து எத்தனையோ மிஷினரி ஊழியங்கள், எத்தனையோ ஆலயங்கள் இன்னும் கட்ட முடியாமல் இருக்கிறது. சின்ன ஆலயம் கட்ட ஒரு 3.5 lakhs நீங்கள் ஒரு தனிப்பட்ட விதத்திலே ஒரு ஃபேமிலியோ நீங்கள் ஒரு குழுவாகவோ நம்ம செய்யலாம். இன்னும் அடுத்த லெவலில் போட ஒரு 7.5 to 8 lakhs ஒரு நல்ல ஒரு ஆலயம் கட்ட முடியும். அடுத்த லெவலில் கொஞ்சம் பெரிய லெவலில் போனால் ஒரு 10 to 11 lakhs சர்ச்சஸ். இன்னைக்கு மிஷினரிகள் 3500, 4000, ஒரு 4500 எத்தனையோ மிஷினரிகளுடைய ஊழியங்கள் இன்று தடைபட்டு இருக்கிறது. ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தில் என்னிடத்தில் பேசட்டும். ஆமே. உண்மையான மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் என்றால் அதனுடைய வெளிப்பாடு தேவன் நம்முடைய தேவைகளை சந்திப்பார், நம்முடைய காரியங்களை பொறுப்பேற்றுக் கொள்வார் என்றால் நாம என்ன செய்யணும்? அந்த உணர்வு, அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நம்மிடத்தில் இருந்துன்னா நாம மனம் திறந்து நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். நம்ம பேசின காரியங்கள், தியானித்த காரியங்கள், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரமாக, நம்முடைய மனநிறைவின் மகிழ்ச்சியின் ஆதாரமாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் பலனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் பலமாக இருக்கிற ஸ்ட்ரென்த், நமக்கு நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். நாம் என்ன செய்யணும்? முறுமுறுத்துக்கிட்டு இருக்காம, அடுத்தவங்களை பார்த்து கம்பேர் பண்ணி, படிப்புல இருந்தே ஆரம்பிச்சிருது, ஸ்கூல்ல இருந்தே ஆரம்பிச்சிருது, வேலை பார்க்குற இடத்துல ஆரம்பிச்சிருது, சர்ச்சில் இருக்கு, ஃபேமிலியில் இருக்கு, மற்றவங்களை பார்த்து கம்பேர் பண்ணி ஆண்டவர் அளித்திருக்கிற ஆசீர்வாதங்கள், அந்த ஆசீர்வாதங்களின் மேன்மைகளை உணராம, அவரை மகிமைப்படுத்தாம, துதிக்காம நாம் அநேக சமயங்களில் முறுமுறுப்பது, ஆண்டவரை நான் சரியான வார்த்தையை உபயோகப்படுத்த முடிய விரும்புகிறேன், கனவீனப்படுத்துகிறோம். We are dishonoring God. We are dishonoring God. ஆண்டவருடைய சமூகத்தில் எப்போதும் துதிக்கிறவர்களாய், ஒன்று நீங்கள் வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள், 1 தெசலோனிக்கர் 5:18, எப்போதும் துதிக்கிறவர்களாக, அவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக, சங்கீதம் 37:5, அவருடைய ஊழியத்திற்கு மனமு கொடுக்கிறவர்களாக, 2 கொரிந்தியர் 9:6-8. தேவன் நம்மை பயன்படுத்துவாராக. தேவன் நம்மை மனநிறைவினாலே, மகிழ்ச்சியினாலே நிறைப்பாராக. எல்லாவற்றுக்கும் மேலாக பொக்கிஷமாக பெற்றிருக்கிற தேவனுடைய பிரசன்னத்தை, அவருடைய சமூகத்தை வாஞ்சித்து நாடுகிறவர்களாக இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதம் 63:3-5 வரை உள்ள வசனங்களை எல்லாரும் சேர்ந்து எழுந்து வாசிக்கலாம். சங்கீதம் 63:3-5 வரை உள்ள வசனங்கள். Psalm 63 verses 3-5. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும், என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நிணத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் இன்றும் என்றும் என்றென்றும் என் வாழ்க்கையின் இறுதி மூச்சு வரை உம்மை போற்றும் என்கிற உறுதியோடு நம்ம எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி புகழுவேன் என்று சொல்லி நம்ம எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து ஒரு சில அடிகளை பாடி நம் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். எல்லாரும் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகள்
போற்றி புகழ்கிறேன். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலான. எல்லாரும் உணர்ந்து பாடலாம். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். தேவனே உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். வல்லமை காண்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். நீதானே என் துணையானி, உன் நிழலில் கைகூறுவேன். நீதானே என் துணையானி, உன் நிழலில் கைகூறுவேன். உறுதியாய் பற்றிக் கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஹalleluya 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 ஹalleluya. மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் இருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரமாக, ஹalleluya, நம்முடைய வாழ்க்கைக்கு பலன் கொடுக்கிற தெய்வமாக, நம்மை நிறைவாய் நடத்துகிறவராய், ஹalleluya. ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நமக்கு நினைப்பூட்டின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி, ஆண்டவரே எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லுங்க. தேவனை மகிமைப்படுத்தி சொல்லுங்க, நாங்கள் உம்மையே நம்பி இருக்கிறோம். ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நீர் கொடுக்கும் நன்மையிலிருந்து, ஆசீர்வாதத்திலிருந்து நாங்கள் உமக்கு திருப்ப செலுத்த தேவன் எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா. தேவன் எங்களுக்கு கிருபை தாருங்க ராஜா. ஹalleluya. ஆண்டவரே முறுமுறுப்புள்ளவர்களாய் அல்ல, ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் காணப்பட கர்த்தர் கிருபை தாருங்க. கர்த்தர் கிருபை தாருங்க. கர்த்தர் கிருபை தாருங்க. இந்த வாரம் முழுவதுமாய் கர்த்தர் அப்படியா எங்களை நடத்துங்க ராஜா. மனரம்யமாய் மகிழ்ச்சியாய் கர்த்தர் எங்களை நடத்துங்கப்பா. சொல்லுங்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வாரம் முழுவதுமாய் கர்த்தர் நாங்கள் ஆண்டவரே மன நிறைவோடு காணப்பட, மகிழ்ச்சியோடு காணப்பட தேவன் எங்களுக்கு கிருபை தாருங்க. தேவன் எங்களுக்கு கிருபை தாருங்க. தேவன் எங்களுக்கு கிருபை தாருங்க ராஜா. ஹalleluya. வந்திருக்கிற யாவரையும் தனித்தனியாய் பேர்பெராய் உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிற ராஜா. கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுவதுமாய் கர்த்தருடைய ஆளுகையின் கரம், கர்த்தருடைய அரவணைப்பின் கரம் எங்களை வழி நடத்துவதாக, எங்களை வழி நடத்துவதாக, எங்களை வழி நடத்துவதாக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் மனமகிழ்ச்சியும் நாம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓ சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே.
சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்று சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. நாம் இணைந்து சொல்லுவோமாக, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.